நீங்க தோனி வந்து என்ட்ரானா வந்து நீலாங்கரை அந்த சைடில் வரையும் இது கேட்கும் சவுண்டு கேட்கும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதை பயங்கரமா ட்ரோல் மெட்டீரியலை வந்து மாத்துறாங்க. ஸோ இது ஏன் நடக்குது, சிவகார்த்திகேயனை சுற்றி ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு இல்லை, சிவகார்த்திகேயனை சுற்றி நடப்பதா அதை எடுத்துக்க கூடாது. அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தாலும் ட்ரால் பண்ணுவாங்க, நான் சொன்னாலும் ட்ரால் பண்ணுவாங்க. அதே நேரம் சிவகார்த்திகேயனுடைய பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டுகள் சமூக ஊடகங்களில் இந்த மாதிரியாக ட்ரால் பண்ணப்படுவதற்கு அவருடைய சொல்லும் செயலும் கூட காரணமாக இருக்கலாம். இப்போ ஒருத்தர் படம் தயாரிக்கணும் அப்படின்னா சினிமா ப்ரொடக்ஷன் சார்ந்த ஒரு நிறுவனத்தை தான் ஃபிலிம் சேம்பரில் போய் பதிவு பண்ணுவாங்க. அஜித்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த அஜித்குமார் கார் ரேஸிங்கிற அந்த கார் ரேஸ் கம்பெனியே போய் பதிவு பண்ணியிருக்காரு ஃபிலிம் சேம்பரில். அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த பெயரில் ஒரு படம் தயாரிக்க போகிறாருன்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் இவர் ஒரு படம் நடிக்கிறதா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கம்பெனி சார்பாக அந்த படத்தை தான் தயாரிக்கிறாங்க போல இருக்குன்னு ஒரு யூகத்தில் செய்தியை போட்டு இப்போ தாக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா, அஜித்குமாருடைய அடுத்த படத்தை தயாரிப்பதற்கு எந்த தயாரிப்பு நிறுவனமும் முன் வரலை. அதுதான் உண்மை. பாருங்க, அஜித் எவ்வளோ பெரிய நடிகர், நியாயமாக அஜித் வீட்டு வாசலில் ப்ரொடியூசர்கள் கியூவில் நின்று இருக்கணும். ஆனால் இங்கே நிலமை பார்த்தீங்கன்னா, அஜித்துடைய மேனேஜர் ஒவ்வொரு கம்பெனியாக கதவை தட்டி, சார் கால் ஷீட் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் அவரை வச்சு படம் எடுங்கன்னு கேட்குற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் நடைமுறை இங்கே வந்து அமலில் இருக்குது. ஒரு பக்கம் துரந்தர் 2 ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை போய் ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா நிச்சயமாக அவன் பாஜகவுக்கு வாக்களிப்பான். அப்போ அது வந்து வாக்காளனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற ஒரு படம். பாருங்க, இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கூட இன்னும் அப்படி ஒரு ஆர்டர் வரவே இல்லை. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆகாத அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சென்சார் இந்த படத்தை தடுக்கிற அளவுக்கு, அந்த ரிலீஸுக்கே தடையாக இருக்கிற அளவுக்கு அந்த படத்தினுடைய கண்டென்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக சினிமா சார்ந்து நிறைய தகவல்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இதில் முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் எது உண்மை பொய் அப்படின்றத வந்து நம்மள்ட்ட வந்து விரிவாக பேச வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு உண்மையில் பசங்களை பயங்கர சந்தோஷம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சிஎஸ்கேவோட ரைவல்ரி ஒன்று நடந்தது. அதில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு தோனி பற்றி பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு கவுண்டர் மட்டும் இந்த மாதிரி எப்போவுமே காமெடியாக பேசுறது வழக்கம். அதில் வந்து முக்கியமாக நீங்கள் தோனி வந்து என்ட்ரானா வந்து நீலாங்கரை அந்த சைடில் வரையும் இது கேட்கும் சவுண்டு கேட்கும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதை பயங்கரமாக ட்ரோல் மெட்டீரியலை வந்து மாற்றுறாங்க. ஸோ இது ஏன் நடக்குது, சிவகார்த்திகேயனை சுற்றி ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு இல்லை, சிவகார்த்திகேயனை சுற்றி நடப்பதா அதை எடுத்துக்க கூடாது. அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தாலும் ட்ரால் பண்ணுவாங்க, நான் சொன்னாலும் ட்ரால் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சேப்பாக்கில் இருந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இடம் அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் தோனி வந்து களத்தில் இறங்கும்போது அந்த ரசிகர்களுடைய ஆரவாரத்தை நான் கேட்டதில்லை. ஆனால் சேப்பாக்கிலிருந்து சிவகார்த்திகேயன் இருக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம். அவர் வந்து ஈசிஆரில் இருக்கார், பனையூரில். எனக்கு தெரிஞ்சு அது எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க நமக்கே கேட்காதப்ப 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் எப்படி கேட்க முடியும்? ஸோ அது லாஜிக்காகவே தப்பு. பட் அதே நேரம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, அதை வந்து நம்ம ஒரு டைரக்டாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அதை ட்ரால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு செலிபிரிட்டியை பார்க்கும்போது அவரை வந்து நம்ம வியந்து பேசுறதுக்காக சில விஷயங்களை கூடுதல் குறைச்சலா நம்ம பேசத்தானே செய்வோம். சார், உங்கள் படம் பார்க்கலன்னா எனக்கு சாப்பாடே இறங்காது அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கோம். உண்மையில் சாப்பாடு இறங்காமலாம் இருக்குமா என்ன? உங்கள் படம் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு சில பேர் சொல்லுவான். அவன் தூங்க மாட்டானா என்ன? அதனால அப்படி இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதே நேரம் சிவகார்த்திகேயனுடைய பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டுகள் சமூக ஊடகங்களில் இந்த மாதிரியாக ட்ரால் பண்ணப்படுவதற்கு அவருடைய சொல்லும் செயலும் கூட காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இதை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஓகே, அவரோட செயல்பாடுகள் ரசிகர்களுக்கு பிடிக்காததுனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் எப்போவுமே அவர் ஒரு விஷயத்த சொல்கிறத தாண்டி சார், எப்போவுமே நம்பக்கூடிய தகவல்களை சொல்கிறப்ப அதில் வந்து பெருசாக கைத்தட்டல் கிடைக்காது, ஆனால் அந்த ரெகக்னேஷன் கிடைக்கும். நம்ப முடியாத தகவல்கள் சொல்கிறப்ப கைத்தட்டல் கிடைச்சிரும், ஆனால் ரெகக்னேஷன் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், அதுதான் உண்மையான விஷயம். எல்லாத்துக்கு மேலே யார் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதே கருத்தை வந்து ஒரு அஜித் மாதிரி ஒருத்தர் சொன்னால் இந்த அளவுக்கு ட்ரால் பண்ணியிருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு சிறந்த நடிகர், மாற்றம் இல்லை. அவருடைய இந்த உயரமும் வளர்ச்சியும் அவருடைய உழைப்பு திறமையின் அடிப்படையில் கிடைத்தது. அது மார்க்கெட்டிங்லாம் அடுத்த விஷயம்.
பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவருடைய சில செயல்கள் பெரிய அளவில் விமர்சிக்கப்படுது. ஸோ அதனால் கூட பல பேர் ஒரு அதிருப்தி பார்வை அவர் மீது பார்ப்பாங்க. இவர் எப்படா மாட்டுவார்னு கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இவருடைய பேச்சு வந்து ஒரு அவல் கிடைச்ச மாதிரி ஆனதுனால கூட இப்படி நடந்திருக்கலாம். கண்டிப்பாக சார். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு உண்மையா பொய்யா சார்? அப்படி ஆரம்பிச்சதா ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு? அதாவது முதல்ல தெரிஞ்சுங்க, அஜித்குமார் வந்து தன்னுடைய கார் ரேசிங்கை பிரபலப்படுத்துவதற்காக அல்லது அதை வந்து பல்வேறு நாடுகளில் வந்து கார் ரேஸில் கலந்துக்கிறதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறார். அதுதான் அஜித்குமார் கார் ரேசிங். அதுக்கப்புறம் ஏதோ எல்எல் சம்திங் ஏதோ ஒன்று வரும். இதான் அந்த கம்பெனி. இப்போ ஒருத்தர் படம் தயாரிக்கணும் அப்படின்னா சினிமா ப்ரொடக்ஷன் சார்ந்த ஒரு நிறுவனத்தை தான் ஃபிலிம் சேம்பரில் போய் பதிவு பண்ணுவாங்க. அஜித்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த அஜித்குமார் கார் ரேசிங்கிற அந்த கார் ரேஸ் கம்பெனியே போய் பதிவு பண்ணியிருக்காரு ஃபிலிம் சேம்பரில். அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா இப்போ அந்த பெயரில் இவர் படம் தயாரிக்க போகிறான்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகே இந்த பேரில் இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எந்த படம் தயாரிப்பதற்காக இப்படி பண்ணாருன்னு நீங்கள் கள ஆய்வை வந்து தொடங்கியிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே பரபரப்பு செய்திகளை தட்டி விடுறதுல ரொம்ப ருசி கண்டுட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் இவர் ஒரு படம் நடிக்கிறதா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கம்பெனி சார்பாக அந்த படத்தை தான் தயாரிக்கிறாங்க போல இருக்குன்னு ஒரு யூகத்தில் செய்தியை போட்டு இப்போ தாக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா அஜித்குமாருடைய அடுத்த படத்தை தயாரிப்பதற்கு எந்த தயாரிப்பு நிறுவனமும் முன் வரலை. அதுதான் உண்மை. அதோட அர்த்தம் என்னன்னா இவர் 185 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன கதையில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் கேரக்டர் ஒன்று இருக்குது. அவருக்கு வந்து 25 கோடி சம்பளம். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 280 கோடி பட்ஜெட் அந்த படம். ஆனால் அஜித்குமாருக்கு 225 கோடி கூட பிஸ்னஸ் கிடையாது. இதனால பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே தலைதறிக்க ஓடுறாங்க. நாங்கள் எனக்கு வேணான்ட்டு. இப்போ இவங்களுக்கு வந்து ப்ரொடியூசரே கிடைக்கல. இப்போ அஜித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்படியே தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வேலைக்கு ஆகாதுங்கிறதுனால இப்போ துபாயில் வந்து ஒரு ரேஸ் கலந்துக்கிட்டார்ல. அப்போ என்ன பண்ணார்னா அவர் ரேஸில் கலந்துக்கிறது, அங்கே நடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது, இது எல்லாத்தையுமே ஏஎல் விஜய் வச்சு ஷூட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணாங்க. இப்போ இவங்க திடீர்னு என்ன முடிவு பண்ணுறாங்க, இதை வெறுமனே டாக்குமெண்ட்ரியாக விட்டோம்னா அதை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடிட் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக மாற்றினா என்ன, லைக் இந்த F1ன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி. இப்போ அப்படி முடிவு பண்ணி இப்போ அதை வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுற வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை தான் அஜித்குமார் ரேசிங் கம்பெனி தயாரிக்க போகுது. இதுதான் இதுக்கான பேக் ஸ்டோரி. ஓகே சார். இதில் வந்து முக்கியமாக ஜிவி பிரகாஷும் வந்து மியூசிக் போடுறதா வந்து சொல்லியிருந்தாரு. அது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுமா சார் படத்தை, அந்த ஆவணப்படத்துக்கு? இல்லை, அது ஆவணப்படமாக கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்குமாரோடைய அந்த ரேஸ் நடக்கும்போது இங்கிருந்து சிவகார்த்திகேயன், சிபிராஜ் மாதிரி நிறைய கோலிவுட் பிரபலங்கள்லாம் அங்கே போனாங்க. அது பார்த்தீங்கன்னா சும்மா வேடிக்கை பார்க்க போகல, அஜித்தின் அழைப்பின் பேரில் இவங்க அங்கே போகிறாங்க. அதுக்குள்ளார அவங்களுடைய பைட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அஜித்குமார் நல்லவர், வல்லவர், சூப்பராக கார் ஓட்டுவார் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க நிறைய பைட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் கட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு விறுவிறுப்பான படமாக மாறுங்கிற அடிப்படையில் தான் ஜிவி பிரகாஷை மியூசிக் டைரக்டராக அதில் கமிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்பயுமே கார் வந்து டர்ரு புருன்னு ஓடுறதை ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுல்ல. அப்போ அதுக்கு ஒரு பில்டப்பு, ஒரு பின்னணி இசை இருக்கும்போது தான் அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுடைய தன்மைக்கு மாறும். ஆடியன்ஸுக்கும் அப்படி ஒரு அனுபவமாக அது மாறும். அதனால அவர் மியூசிக் டைரக்டராக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சார். அண்ட் அடுத்து AK64 வந்து சிறுத்தை சிவா பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இது எந்தளவு உண்மையா பொய்யா சார்? ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா அஜித்தினுடைய அடுத்த படம்ங்கிறது ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் கிடைக்கல. அதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய பட்ஜெட். ஸோ இதனால் இப்போ ப்ரொடியூசர் அமையலை. அங்கங்கே பல்வேறு முயற்சிகள் பண்ணுறாங்க. பாருங்கள், அஜித் எவ்வளோ பெரிய நடிகர். நியாயமாக அஜித் வீட்டு வாசலில் ப்ரொடியூசர்கள் க்யூவில் நின்று இருக்கணும். ஆனால் இங்கே நிலமை பார்த்தீங்கன்னா அஜித்துடைய மேனேஜர் ஒவ்வொரு கம்பெனியாக கதவை தட்டி சார் கால் ஷீட் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் அவரை வச்சு படம் எடுங்கன்னு கேட்குற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. காரணம் என்னென்னா அஜித் கேட்குற அதிகப்படியான சம்பளம், இன்னொரு பக்கம் அவருக்கு பிஸ்னஸ் இல்லை. இது ரெண்டும் தான் காரணம். அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த பட்ஜெட்னால தான் இந்த ப்ராஜெக்டே வந்து மூவ் ஆகலைங்கிற மாதிரி அஜித்துடைய ஃபீலிங். ஆனால் உண்மையில் அவருடைய சம்பளம் தான் இதுக்கு பெரும் தடையாக இருக்குது. அதை வந்து அவர் கன்சிடர் பண்ணலை. இப்போ தான் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துபாயில் ரேஸ் நடந்தது, அதுக்கப்புறம் மலேசியாவில் ரேஸ் நடந்தது இல்லை, அப்போ வந்து சிறுத்தை சிவா அஜித் கூட வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் அந்த கேம்பை ஷூட் பண்ணது அவர் தான்.
அப்போ போகும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷனில் அப்போ சொல்கிறாரு, கங்குவா ஃப்ளாப்புக்கு அப்புறம் எந்த ஹீரோவுமே என்னை கன்சிடர் பண்ணலை, இன்க்ளூடிங் ரஜினி. நான் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் எடுத்துடலாம், அவருக்கு கதை சொல்லலான்னு போகும்போது அவர் பார்த்தீங்கன்னா, சிவா நல்லா பெரிய ஹீரோ வச்சு நல்லா பண்ணுங்க, சூப்பராக பண்ணுங்கன்னு முதுகில் தட்டி கொடுத்து அமிச்சிட்டாரு. நான் வந்து கதை சொல்ல வந்தது தெரிந்தோ தெரியாமலோ என்னை அவாய்ட் பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ அஜித் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே நம்ம பண்ணுவோம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் கதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ இவர் ஒரு கதையை சொல்லி அதை வந்து அவர் ஓகே பண்ணியிருக்காரு. இதுதான் இங்கே நடந்தது. அது எத்தனையாவது படமாக வரப்போகுதுங்கிறது தயாரிப்பாளர்கள் அமைவதை பொறுத்து தான் அது நடக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் அடுத்ததாக வந்து இந்த ஜனநாயகன்ற சென்சார் விஷயம் யார் பார்த்தாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி என்ன தான் நடக்குது அந்த சென்சார் போர்டில், எப்போ தான் வரும் அப்படின்றது. சேம் டைமில் பார்த்தீங்கன்னா துரந்தருக்கும் நிறைய பாலிடிக்ஸ் சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி 2 நாள் தேட்டரில் வந்து டப்பிங் ஆகாமல் வந்தாலும் திருப்பி அதுக்கப்புறமும் ஓடுது. ஸோ இந்த மாதிரி நடக்குல்ல சார், ரெண்டுத்துக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது நம்ம இந்தியாவை ஒரு ஜனநாயக நாடுன்னு நம்மை போன்றவர்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற நீதிமன்றங்களில் நமக்கெல்லாம் நீதி வழங்கப்படுவதாக நம்பிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற சென்சார் போர்டில் படங்கள் எல்லாமே ஒரு மனசாட்சியோடு வந்து சென்சார் பண்ணி சான்றிதழ் கொடுக்குறதா நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை, அதுக்கு நேர் மாறாக தான் இருக்குது. சென்சார் போர்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 உதாரணம் தான். துரந்தர் 2 படத்தில் இஸ்லாமிய வெறுப்பு பெரிய அளவில் இருக்குது. இன்னொரு பக்கம் மோடி புகழ் பாடுகிற காட்சிகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்து இன்றைக்கி படம் வந்து வெற்றிகரமாக ஓடி ஏகப்பட்ட வசூல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் நடைமுறை இங்கே வந்து அமலில் இருக்குது. ஒரு பக்கம் துரந்தர் 2 ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை போய் ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா நிச்சயமாக பாஜகவுக்கு வாக்களிப்பான். அப்போ அது வந்து வாக்காளனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற ஒரு படம். பாருங்க, இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கூட இன்னும் அப்படி ஒரு ஆர்டர் வரவே இல்லை. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆகாத அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சென்சார் இந்த படத்தை தடுக்கிற அளவுக்கு, அந்த ரிலீஸுக்கே தடையாக இருக்கிற அளவுக்கு அந்த படத்தினுடைய கண்டென்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கு பெரிய உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு மசாலா படத்தினுடைய ரீமேக்கு. அந்த மசாலா படம் சாதா மசாலா கிடையாது. இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் மசால் தோசை மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா படம். என்னன்னா தெலுங்கில் வந்த சிறந்த படம்னு தேசிய விருது பெற்ற ஒரு படம். ஸோ இப்போ அந்த படத்தினுடைய ரீமேக் தான் ஜனநாயகன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு நேஷ்னல் அவார்டு, அதனுடைய ரீமேக்குக்கு வந்து சென்சாரில் சர்டிஃபிகேட்டே தரமாட்டான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதைத்தான் இங்கே இருக்கிற சென்சார் போர்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டென்ட்டில் எந்த கோளாறும் இல்லை. ஆனால் விஜயை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த படத்துக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸு. முதல்ல சென்சார் தரமாட்டேன்னாங்க, அதுக்கப்புறம் ரிவைசிங்காக நாட்களை இழுத்தடிச்சு இப்போ சமீபத்தில் அந்த ரிவைசிங்கும் பார்த்து முடிச்சிட்டாங்க. எப்போவுமே சென்சார் நடைமுறை என்னன்னா, படம் பார்ப்பாங்க, ஒரு ரூமில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கூப்பிட்டு இதுதான் சர்டிஃபிகேட் இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் போனீங்கன்னா நீங்கள் அதிகாரபூர்வமாக வாங்கிக்கலாம். இந்த படத்துக்கு அப்படி நடக்கலை. ரிவைசிங் அப்படி தான். ரிவைசிங் பார்த்த பிறகும் இதே நடைமுறை தான். ஆனால் ரிவைசிங் பார்த்து இத்தனை நாட்களாவது இன்னும் அந்த சான்றிதழ் வழங்கப்படலை. இப்போ இதன் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், விஜய் என்கிற ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தது இவங்களை வந்து பெரிய அளவில் இரிட்டேட் பண்ணி அதனால் நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. கண்டிப்பாக சார். அதே நேரத்தில் வந்து இந்த துரந்தர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் வந்துட்டு இது தேர்தல் நேரத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேஸும் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து தேர்தலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதை வந்து சொல்லி தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நியூஸ் வந்து பெரிய லெவலில் வரல. அதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, அதுதான் இந்த ஊடகங்களும் பாஜகவிட விலை போய்விட்டன அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாட்களாக நிலவி வரும் உண்மை. அந்த உண்மை மக்களுக்கெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ ஊடகங்களே எந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், எந்த செய்தியை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு தெளிவோடு இருக்காங்க. அதுக்கு பெரிய உதாரணம் தான் இந்த துரந்தர் படத்துக்கு தடை கேட்ட அந்த செய்தி. நான் கூட ஒரு 2-3 நாளிதழ்களில் பார்த்தேன், இவ்வளோ பெரிய செய்தி தான் வந்திருக்கு. நான் சிங்கிள் காலத்தில் இவ்வளோ உயரத்தில் தான் அந்த செய்தியே இருக்குது. ஆனால் உண்மையில் அந்த செய்திக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம்னா அது தலைப்பு செய்தியாக வரணும். ஆனால் இவர்கள் பார்த்திங்கன்னா அது தலைப்பு செய்தியாக வந்து மக்கள்கிட்ட போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த ஊடகங்களுடைய பாரபட்சத்தை நம்ம வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்லணும். சமீபத்தில் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதை போய் நீங்கள்
படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் தேர்தல் அறிக்கையாகவே இருக்காது. ஒரு குடிநோயாளி அல்லது ஒரு மனநோயாளி கையில் பேனாவும் பேப்பரும் கொடுத்தா அவன் கிறுக்குவான் தெரியுமா? அதுக்கும் இந்த தேர்தல் அறிக்கைக்கும் அதிக வித்தியாசமே இருக்காது. ஏதோ ஒன்றிய அரசுக்கே வந்து இவங்க தான் படியளக்க போகிற மாதிரிலாம் அதில் நிறைய அடிச்சு விட்டுருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான சர்வாதிகாரியாக இருப்பேன்லாம் அவர் சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு ஜனநாயக நாடுங்கிற அந்த யதார்த்தமே புரியாத ஒரு தேர்தல் அறிக்கையை அதுக்குள்ளார பல விஷயங்கள் இருக்கும். இதையெல்லாம் இங்கே இருக்கிற ஊடகங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இப்படிப்பட்ட நபர் தான் உங்களை தேடி வருகிறாருங்கிற உண்மையை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும். ஆனால் அதையெல்லாம் இந்த ஊடகங்கள் சொல்கிறதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஊடகங்களும் ஒரு சார்பு நிலை எடுத்திருக்கு. அதுதான் இதுக்கான காரணம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ரொம்ப நிறைய நல்ல நேர்மையான தகவல்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.